ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, 5 எபிசோடாக கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கா? அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒன்று விட்டு ஒரு நாள் நான் எபிசோட் கொடுக்க பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். இப்போ நம்ம எபிசோட்குள்ள போகலாமா? அம்பு 31. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோயிலுக்கு நாஞ்சில் நாடு என்ற பெயரும் உண்டு. ஸ்ரீ நாகராஜனுக்கு திருக்கோயில் இவ்வூரில் அமைந்துள்ளதால் இவ்வூர் நாகர்கோயில் என அழைக்கப்படுகிறது. நரோயில் என்ற வட்டார பெயரும் இதற்குண்டு. நரோயிலில் அனாமத்தாக பல ஏக்கர்களை யார் வாயில் அடித்து புடுங்கியதோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம். சுற்றிலும் மரம், செடி, கொடிகள், ஏகப்பட்ட வாயில்லா உயிரினங்கள், கூடவே வாயிருந்தும் உபயோகம் இல்லாத உயிரினங்கள் என்று அந்த கோட்டையின் வெளி தோற்றமே பார்ப்பவரை மிரளச் செய்தது. அந்த அத்துணை பெரிய கோட்டைக்கு இளவரசி பிரீதா தேவி என்றால், இளவரசன் ஸ்ரீகிருஷ்ணன். கோட்டைக்கு என்றென்றும் ஒன்றை அரசனாக மணிவாணன். ஐயா, தலையில் கட்டி இருந்த துண்டை கஷ்டத்தில் வைத்துக்கொண்டு பவ்யமாக வந்து நின்றான் மணிவாணனின் அடிமை. அவன் போல அங்கு ஏராள அடிமைகள் உண்டு. நாய் கூட நக்கிதான் உண்ணும். இவர்கள் அதனினும் கேவலமாக நடத்தப்படுவார்கள். என்ன என்னும் விதமாக இருந்தது அவர் பார்வை. அவரை பொறுத்தவரை வாயை திறந்து பேசக்கூட எதிரில் இருப்பவருக்கு தகுதி வேண்டும் என்று பணச்செழுமையிலும் ஜாதி பெருமையிலும் ஊறிய ஒரு அரிய வகை ஜந்துதான் மணிவாணன். நம்ம தம்பி மணிவாணனின் தீ பார்வையில் அது சின்னையா ஊர் ஒதுக்கால இருக்கிற வீட்டுக்கு ஒதுங்குறதா கேள்வி. எச்சில் கூட்டி விளங்கினான். இந்த 4 வார்த்தைகள் சொல்லி முடிப்பதற்குள் இருக்கும் 4 முடியும் பேய்ந்து கீழே விழும் அளவு மண்டையை சொரிந்து எடுத்தான். அதற்கும் அவர் தோரணையாக பார்த்த பாவனையில், இல்லை ஐயா, நானே பார்த்துக்கிறேன், அது நாங்கள் ஒதுங்குற இடம் வேற என்று முடிக்கவில்லை. நாற்காலி விட்டு எழும்பியவர் ஓங்கி அவனின் நெஞ்சிலேயே மிதித்தார். இத்தனை காலம் உண்ட உணவு அத்தனையும் வாய் வழியே வரும் அளவு இருந்தது அவரின் விதி. அப்பொழுதுதான் இரவை ஒரு பெண்ணுடன் ஒப்படைத்துவிட்டு கோட்டைக்குள் கால் வைத்த ஸ்ரீகிருஷ்ணாவை அழைத்தார் மணிவாணன். அப்புன்னு அப்பா என்று வந்து நின்றவன் கன்னத்தில் அவரின் 5 விரல்களும் பதிந்தது. நாட்டு நாயை வாங்கி வகதொகையா தின்ன கொடுத்தாலும் அது தெரு நாயின்னு நிரூபிக்குது பாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற குடிசையில உனக்கு என்னடா வேலை? அதுவும் கருமம் போய் கீழ் சாதிக்காரி தான் உனக்கு கிடைச்சாலா குடும்பம் நடத்த? அவளே இந்த மாதிரி தரங்கட்ட நாய் ஒதுங்குற புழுங்குறவ. அவகிட்ட போய் நீ ஒதுங்கிட்டு வரிய அசிங்கமா இல்லை? அவ்வளோ அரிப்பா இருந்தா அதை வெட்டி எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானடா. நீ எனக்கு தான் பிறந்தியா என்ன? அப்பாவின் உஷ்ண பேச்சில் முகம் கருத்து அவமானத்தில் கூனி குறுகி நின்றான் ஸ்ரீகிருஷ்ணா. இல்லப்பா, அது மூச். இப்படி கண்டவளையும் தொட்டு ரத்தத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தா நான் சொத்துல சல்லி பைசா கூட தராம அடிச்சு விரட்டி விட்டுருவேன் நாய. எனக்கு பையனை விட பணமும் ஜாதியும் தான் முக்கியம். மகனிடம் பேச ஆரம்பிக்கும் போதே அடி வாங்கிய கைக்கூலி விலகி ஓரமாக சென்றுவிட அவனை கத்தி அழைத்தார் மணிவாணன். டேய் ஐயா, என் மகனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். பொண்ணு நான் பார்த்துட்டேன். கல்யாண ஏற்பாடை மட்டும் நீங்க பாருங்க என்றவன் தன் அறைக்கு சென்று விட்டார். இந்த ஆளுக்கு பணத்தை கட்டி பிடிச்சிட்டு படுத்தாலே சுகம் கிடைச்சிடும். நமக்கு அப்படியா? தலைக்கு வசந்த பையன் இருக்கானே, அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பில்லாம சொத்து சேர்க்கவும் கௌரவத்தை பார்க்கவும் சுத்திக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி 4 இடத்துக்கு போயிட்டு வரத்தான் தோணும். எந்த நாய் வத்தி வச்சுச்சுன்னு தெரியலையே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் என்று வாய்விட்டு முணுமுணுத்தவன் அறைக்கு சென்று இரவெல்லாம் ஆடிய ஆட்டத்தில் அசந்து உறக்கத்தை தொடர்ந்தான். இவர்களின் பேச்சை எல்லாம் மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிரீதாவிற்கு, ஓ மை லார்ட், இதுதான் நீங்க எனக்கு கொடுத்த அந்த அற்புதமான குடும்பமா என்று காமெடி போல சொல்லி கொண்டவள் தலையில் அடித்து கொண்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். அவளின் வேலை அப்போதைக்கு ஆசிரமத்திற்கு சென்று பாண்டியனை வெறிக்க சைட் அடிப்பதுதான். இவளுக்குள் காதல் வந்து விட்டது. ஆனால் அவனுக்கு இன்னும் கடத்தப்படவில்லை.
ஒரு வாரத்தில் விமர்சையாக நிச்சயிக்கப்பட்ட கிருஷ்ணா திருமணம் பேரும் புகழுக்காக ஊரில் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய ஆதரவற்ற அத்தனை பேருக்கும் அவர்கள் விருந்து நடக்கும் இடத்தில் ஒரு மூலையில் அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் அந்த ஒரு வாரமும் உணவு வழங்கப்பட்டது. மணிவாணன் பாண்டியன் தங்கியிருக்கும் ஆசிரமத்திற்கும் நேரில் சென்று அழைத்திருந்தார். பிரீதா வேறு தந்தை கொடுக்க சொன்னார் என்று கூறி அவர்கள் அனைவருக்கும் புத்தாடை வேறு வாங்கி கொடுக்கவும் மறுக்க வழியின்றி அத்தனை குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு திருமணத்துக்கு வந்த பாண்டியன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து உணவை உண்டார். தன்னால் முடிந்த அளவு மணமகன் ஸ்ரீகிருஷ்ணா அவர்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு திரும்பினார். அப்பொழுதுதான் அவ்வளவு வேளையிலும் மணிவாணன் ஒன்றை கவனித்தார். அது தன் இளவரசியின் பார்வை பாண்டியனை வட்டமிடுகிறது என்பதை. கன்றாவி, நிஜமாவே இதுங்க ரெண்டும் எனக்கு தான் பிறந்துச்சுங்களா? அவன் தான் சொத்து வேணான்னு சுகத்துக்கு ஒரு ஆள் வேணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைச்சா இவ என்னடான்னா இப்படி ஒரு அன்னக்காவடி பயல காதலிச்சு என் பெருமையும் குடும்ப மனத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருவா போலயே. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஊரு பேரு தெரியாத அநாத பயலுக்கா போகணும்? அவனாவது சொத்துல பங்கு கிடையாதுன்னு சொன்னா என் பேச்ச கேட்பான். இவ என் மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு கிளம்பிடுவா அவனோடைய. அதனால இவ போக்குலயே போய் தான் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் போல மனதுக்குள் துரிதமாக செயல்பட்டு திட்டம் போட்டவர் முதலில் பாண்டியனை பணத்தால் அடிக்க பார்த்தார். அடுத்து ஆள் கொண்டு அடிக்க பார்த்தார். ஆனால் இரண்டிலும் பாண்டியன் ஜெயித்து வெளியே வரவே நேரடியாக வந்து மிரட்டல் விடுத்தார். ஏண்டா அன்னக்காவடி பயலே, உனக்கு என் பொண்ணு கேக்குதா? இது என்ன புது கதையா இருக்கு? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பின்னாடி நான் சுத்தல. இன்னும் சொல்ல போனா உங்க பொண்ணுக்கு என் மேல ஆசை இருக்குன்னு நீங்க சொல்லாம எனக்கு தெரியவே தெரியாது. உங்க சொத்து பத்தி எது மேலேயும் எனக்கு விருப்பமும் இல்லை. அது போல உங்க பொண்ணு மேலேயும் எனக்கு விருப்பம் இல்லை. தகுதிக்கு மீறி ஆசைப்படுற ஆள் நான் இல்லை. அதனால உங்க பணத்து முறையும் ஜாதி திமுறையும் என்கிட்ட காட்டாதீங்க. என்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை தான் நான் திரும்ப கொடுப்பேன். உங்க பொண்ணு சரியில்லைன்னா அவங்கள கண்டிச்சு வைங்க, என்ன கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்ற பாண்டியன் தன் வேலைக்கு சென்று விட்டான். வீட்டுக்கு வந்து பிரீதாவிடம் தாட் பூட் என்று கத்திய மணிவாணன் அவசரமாக அவளுக்கு போலி சான்றிதழை ஏற்படுத்தி திருமணம் என்று அனைத்தையும் பேசி முடித்தது. இதையெல்லாம் அறிந்து கொண்ட பிரீதா சத்தமில்லாமல் பாண்டியன் ஆசிரமத்திற்கு வாசலில் சென்று தூக்க மாத்திரையுடன் நின்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உயிரை விட்டு விடுவேன் என்று மிரட்டல் விடுத்து நின்றவளை பல்லை கடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்த பாண்டியனுக்கு அவனை வளர்த்த அந்த ஆசிரமத்தின் உரிமையாளர் வந்து பெண்ணின் பாவம் பொல்லாதது. அவள் எதை உன்னிடம் கண்டாலோ தெரியவில்லை. நீயே என் துணை என்று துணிந்து வந்தவளுக்கு துணையாக இருப்பதுதான் சிறந்த ஆண் என்று கூறவும் வேற வழி இல்லாமல் தான் அவளை கரம் பற்றி அழைத்து கொண்டு வெளியூருக்கு சென்றது. அதற்கு பிறகு நல்லது நினைப்போருக்கு செல்லும் இடமெல்லாம் நல்லவர்கள் வருவார்கள் என்பது போல பாண்டியன் வேலைக்கு சென்ற இடத்தில் இவர்களின் காதலுக்காக பச்சை கொடி காட்டி சிங்கப்பூருக்கு ஒரு வேலையோடு அத்தனை செலவையும் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தது என்று அதன் பிறகு நடந்தது அத்தனையும் இருவரின் வாழ்விலும் மறக்க முடியாத அழகியலே. இங்கு பிரீதா தேவி எதிர்த்து அவமானப்படுத்தி விட்டு சென்றதால் முதல் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார் மணிவாணன். ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு அவள் சென்றது எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. அவனுக்கு ஒரு ஓரம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. காரணம், அவள் பாண்டியனைத்தான் திருமணம் செய்து கொண்டு செல்வேன் என்ற பொழுதே வெத்து பத்திரத்தில் தனக்கும் இந்த அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இவரின் வாரிசும் இல்லை, சொத்தில் பங்கு கேட்க மாட்டேன், என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நானே பார்த்து கொள்வேன் என்று பத்திரத்தில் கையெழுத்து விட்டுதான் இருக்கிறாள். ஆனால் இருந்த ஒரு விக்கெட் அவுட் என்பது போல எல்லா சொத்தும் எனக்கா என்றுதான் இருந்தது அந்த பாசமிகு அண்ணனுக்கு. ஜாதி பெருமை எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு முதல் மூச்சாக இருப்பது என்னவோ சொத்து, காசு, பணம் மட்டும்தான். அதுவும் உழைக்காமல் காசு தன் கையை நிரப்புகிறது என்றால் சொல்லவா வேண்டும். மணிவாணனும் நெஞ்சடைப்பில் படுத்த படுக்கையாகிவிட்டார். ஸ்ரீகிருஷ்ணா வெளியில் பார்ப்பதற்கு நல்ல மகனாக பணத்தை வாரி இறைத்து தன் தந்தையை பார்த்து கொள்ள நிறைய தாதிகளை நியமனம் செய்துவிட்டு தனக்கு அடிமையாக வைத்த மனைவியை பகலெல்லாம் மேலும் அடிமைப்படுத்திவிட்டு இரவு ஆட்டக்காரி வீட்டிலும் ஊர் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் வீட்டிலும் சென்று உல்லாசமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான்.
படுக்கையில் உள்ள மணிவாணனுக்கு தான் செய்த தவறு அப்பொழுதும் புரியவில்லை. அப்படியும் சொத்தை காரணம் காட்டி மகனை ஜாதி கெட்டுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பிரீத்தாவின் மனதை கரைத்து கூட்டிச் சென்ற பாண்டியனை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்றும் தான் முழு மூச்சாக நினைத்து கொண்டிருந்தார். அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீகிருஷ்ணாவை தன்னுடைய நயவஞ்சக பேச்சில் அவனை கரைக்க ஆரம்பித்தார். இயல்பிலேயே வயதாக பெற்றோர்களின் குணம் பிள்ளைகளுக்கு வந்துவிடும் என்பதாலோ என்னவோ ஸ்ரீகிருஷ்ணாவும் தந்தை போலவே நிறைய மாற்றங்கள் செய்ய ஆரம்பித்தான். அதில் மனமகிழ்ச்சியை அடைந்த மணிவாணன் மெல்ல உடல் தேடி எழுந்து அமரும் அளவிற்கு வந்தான். அப்படியே ஸ்ரீகிருஷ்ணா மற்ற பெண்களுடன் கூடாமல் இருந்து வீட்டில் இருக்கும் மனைவியை கவனிக்க ஆரம்பித்ததுதான் விஜயாவின் அன்னை கருவுற்றாள். விஜயா அன்னை வாயில்லா பூச்சி, கணவனை கண்கண்ட தெய்வம் என்று போற்றும் முட்டாள் பெண். அவன் வெளி பெண்களுடன் கூடுவதும் தெரியும், என்ன காரணத்திற்காக இப்போது தனக்கு குழந்தை கொடுத்திருக்கிறான் என்றும் தெரியும். ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்டு பழக்கமில்லையே, அதனாலே அடங்கி செல்வாள். மணிவாணன் காத்திற்கு பாண்டியன் தற்போதைய நிலை பிரீத்தா பிள்ளை பேறு வரை அறிந்து வைத்திருந்தார். ராஜதந்திரமாக மூளையை உபயோகப்படுத்தி 7வது மாத வளகாப்பிற்கு பிரீத்தா தேவியின் குடும்பத்தையும் அழைக்க வேண்டும் என்று கூறிய தந்தையை புரியாது பார்த்த ஸ்ரீகிருஷ்ணாவிடம், பகையாளி குடும்பத்தை ஒரவாடி கெடுக்கணும் என்ற ஒரு பழமொழி இருக்குடா. நரை மீசையை கம்பீரமாக முறுக்கியது அந்த கிழட்டு நரியின் கைகள். அதன்படி பாண்டியன் குடும்பம் நரோயலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பாண்டியனின் பாச அம்பும் மணிவாணனின் நஞ்சு அம்பும் ஒற்றே நேர்கோட்டில் சந்திக்க போகிறது. எந்த அம்பு வெல்லும், எந்த அம்பு வீழும், எதிரில் இருப்பது தன் உதிரத்தின் வாழ்க்கை என்பதையே மழுங்க வைத்திருந்தது மணிவாணனின் குலகௌரவம். அம்பு 32. அப்பா, அம்மாடி வாடா, இந்த கிழவனை மறந்தே போயிட்டியம்மா. ஸ்ரீகிருஷ்ணா மனைவி வளகாப்பிற்காக முறைப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிரீத்தா பாண்டியன். தந்தை இருக்கும் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றவளுக்கு ஏதோ ஒரு பணிப்பெண்ணின் உதவியோடு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கும் தன் தந்தையை பார்க்கும் பொழுது மனசு தாங்காமல் ஓடி சென்று அவர் பாதத்தை பிடித்து அப்பா என்று கதறிவிட்டாள் பிரீத்தா. பின்னாடியே குழந்தைகளுடன் வந்த பாண்டியனுக்கு கூட கண்ணெல்லாம் கரித்து கொண்டு வந்தது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிவிட்டார் என்று. இல்லப்பா, நீங்க தான் என்னை மறந்து ஒதுக்கி வச்சிட்டீங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களாப்பா? மன்னிக்க கூடிய தப்பாம்மா நீ பண்ணிட்டு போயிருக்க. அந்த காலத்து கட்டம்மா, மறக்க முடியலையே எதையோ. ஆனா உனக்காக மறந்துட்டேன்னு வச்சுக்கோ. என் பொண்ணுக்காக, என் பொண்ணு வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் மறந்துதான் கூப்பிட்டுருக்கேன். உணர்ச்சி வேகத்தில் பேசிக்கொண்டிருந்த தந்தையின் கையை ஆதரவாக பிடித்து கொண்ட பிரீத்தா தன் பிள்ளைகளை அழைத்து, இதுதான்டா உங்க தாத்தா. என்ன அத்தா, அத்தனையும் ஆம்பளை பிள்ளையா பெத்து போட்டு இருக்க? ஆமாம்ப்பா, நானும் பொம்பளை பிள்ளை வேணும்னு எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளையே இல்லை, 5 ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு. இதுக்கு மேல உடம்பு தாங்காதுன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். புதுமண பெண் போல் வெக்கத்தோடு கணவன் முகத்தை பார்த்து கூறிய மகளை முகத்தில் எந்த பாவனையும் இல்லாமல் பார்த்தார். நல்ல வேளை நீ தப்பிச்ச, இல்லாட்டி உன் புருஷனும் என்ன மாதிரி பொண்ணு பெத்து யார் கூடவாவது ஓடி போகணும், வயசாகி படுக்கையில் இப்படி படுத்து கிடக்கணும். விஷம் ஏறிய நாக்கு கொண்டு குத்தி கிழித்தார் அந்த கிழவன். ஆனால் ஏதோ வயதானவர் ஆதங்கத்தில் பேசுகிறார் என்று பாண்டியன் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. அதை விடுத்தா, எதுக்கு முடிஞ்சு போனதை பேசிக்கிட்டு. சரி, நீ எப்படி இருக்க? ஏதோ சிங்கப்பூருக்கு போயிட்டியாமே, இங்க நம்ம ஊரையே மறந்துட்டியா என்ன? அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தான். நீங்களும் ஒதுங்கி இருக்கும்போது நான் யாருக்காக இங்க இருக்கணும்? அதான் அவருக்குரிய ஊருக்கு போயிட்டேன். இதோ நான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சிருக்கேப்பா. எல்லாம் உங்க மருமகன் தான் என்னை படிக்க வச்சு குழந்தை அத்தனைய பேரையும் ஒத்தால பார்த்துக்கிட்டு. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அவர் வேலைக்கு போயிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு அவர் தான்ப்பா என்னோட பலமே. கணவனை காதல் பொங்க பார்த்து கொண்டே கூறிய மகளை எரிச்சலுடன் பார்த்தார் மணிவாணன். வேலைக்கு போறாரா உன் புருஷன்? என்னம்மா, கலெக்டர் வேலையா? பாண்டியன் படிக்காதவன், அங்கு மெக்கானிக் ஷெட்டில் தான் வேலை பார்க்கிறான் என்று வரைக்கும் எல்லாமே தெரியுமே. அதை தெரிந்து கொண்டுதான் மகளை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள முடிந்த அவரால்
மருமகனை ஏற்றுக்கொள்ள சுத்தமாக முடியவில்லை. ஊசி போல குத்தி குத்தி காமித்து கொண்டிருக்கிறார். பிரீதாவிற்கு ஒன்றும் சொல்ல முடியாத நிலை. அப்பாவை பார்ப்பதும் கணவனை பார்ப்பதுமாக அமர்ந்திருந்தார். அவரு என்ன வேலை பார்த்தா என்னப்பா, உங்க பொண்ண அவரு பொண்டாட்டிய டாக்டர் ஆக்கி இருக்காரே, அது பத்தாதா? பிள்ளைங்க அத்தனையும் கான்வென்ட்ல சேர்த்து விட்டு இருக்காருப்பா. அங்க எங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் மெக்கானிக் ஷெட்ல ஸ்பேனரை பிடிக்காட்டி நாங்க இவ்வளோ வசதியா இருக்க முடியுமா சொல்லுங்க? இங்க இருந்து நான் ஒரு பொட்டு குண்டூசி கூட எடுத்துட்டு போகல. இதோ இப்ப நான் போட்டு இருக்க எல்லாமே தங்க நகை தான். எல்லாமே என் புருஷன் உழைப்பால வந்ததுதான். சரி, வந்ததுமே எல்லாத்தையும் பேச வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா, நம்ம பிறகு பேசிக்கலாம் என்று பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கணவனையும் கண்காட்டி அழைத்து வெளியே சென்று விட்டாள். அவளுடைய அறையிலேயே சுத்தம் பண்ணி அவளுக்கு என்று இடம் ஒதுக்கி இருந்தார்கள். அங்கு சென்று அமர்ந்தவளுக்கு மனம் அனலாக கொதித்தது. என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளட்டும், என் புருஷனை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. உடம்பு முடியவில்லை, அண்ணனுக்கு வளைகாப்பு வந்தே ஆக வேண்டும் என்று பரிதவித்தார்களே, என்று வந்தால் இப்படியெல்லாம் குத்தி காட்டு பேசுகிறார்களே, அப்போ இன்னும் அவர்களின் மனதில் ரணம் தீரவில்லையா? என்னை ஏதாவது செய்தால் பரவாயில்லை, என் பிள்ளையையும் என் கணவரையும் ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது? இங்கிருந்து கிளம்பி விடலாமா, இல்லை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அவள் தோளில் ஒரு கரம் வந்து ஆதரவாக பதிந்தது. தேவிமா, என்னங்க, எனக்கு இங்க இருக்கிறது சரியா படலங்க, நம்ம கிளம்பிடலாமா? ஏன்டா அப்படி நினைக்கிற? இல்ல, அப்பா உங்களை நடத்தின விதம், அவருக்கு பையன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 5 சிங்கக்குட்டி மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு ஆசையா பார்த்தாரா, இல்லை என்னையதான் எப்படி இருக்குன்னு சந்தோஷப்பட்டாரா? என்னோட தோற்றத்தை பார்த்து அவர் உங்களை மட்டம் தட்டுறதுலயுமே குறியா இருக்காரு. அவர் நல்ல எண்ணத்தோட நம்மள இங்க கூப்பிட்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவிமா, உனக்கு என்ன உன் பிள்ளைங்களை ஏதாவது சொன்னாலே, டேய் என் புருஷன்டா அவருன்னு நீ சண்டைக்கு நிப்ப. உங்க அப்பா சொல்லவும் உனக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆனா உங்க அப்பா சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ சொல்லு பாப்போம். நான் என்ன கலெக்டர் வேலையா பாக்குறேன்? அதுக்கு தான் தக்க பதிலடி நீ கொடுத்துட்டல. நான் என்ன வேலை பார்த்தாலும் உங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டல்லடா. அப்புறம் பழச மனசுல வச்சுக்கிறது அழுக்குடா. பேசி முடிச்சாச்சு, அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறது நல்லது இல்ல. கண்டிப்பா கூப்பிட்டு வச்சு கொலை பண்ற அளவுக்கு உங்க அப்பா கெட்டவர் இல்ல. ஊரு உலகத்துக்காகவாவது நல்லவரா நடந்துப்பாரு. என்ன அப்பப்போ இந்த மாதிரி குத்தி காட்டுவாரு. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்க போறோம், அப்புறம் கிளம்ப போறோம். நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும் என்றவன் மகன்களுக்கு இரவு உடையை மாற்ற என்ற அந்த வேலையில் இறங்கிவிட்டான். பாண்டியன் இப்படித்தான். நான் கணவன், இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். குழந்தை அப்பா என்று என்னை அழைக்க வேண்டும், என் ரத்தம் என்று பெருமை பேசுவேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு உடை மாற்ற கூட அம்மாதான் வர வேண்டும். அப்படியெல்லாம் ஒதுங்கி நிற்கும் சராசரி கணவன் இல்லை. நான் ஒரு வேலையை செய்கிறேன், நீ ஒரு வேலையை செய், சீக்கிரமாக வேலை முடிந்துவிடும் என்பது போல இலகுவாக தான் இருப்பான். மனைவி ஏதோ யோசனையில் இருக்கிறாள் என்பது புரியவே அவர் குழந்தைகளை பார்த்து கொள்ள இறங்கிவிட்டார். இவர்களின் 5 புதல்வர்களும் நன்றாக விவரம் தெரியும் வயசுதான். ஆனால் குழந்தை மனம் என்பதால் தாத்தாவின் சூட்சும பேச்சுகளும் அன்னையின் முகசுணங்கல்களும் அப்பாவின் ஆறுதல் மொழிகளும் இவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அர்ஜுனன் அப்பொழுது இருந்தே கெட்டிதான். தாத்தாவின் பார்வையிலேயே அவர் வஞ்சகம் என்பது புரியவே மனதுக்குள்ளாகவே தன்னுடைய அண்ணன் தம்பிகளையும் அன்னை தந்தையும் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இங்கு எதுவோ சரியில்லை என்று உணரவே அனைத்தையும் கவனமாக பார்த்து கொண்டான். அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணாவின் மனைவியை பார்க்கும் பொழுது தங்க கூண்டில் வளர்க்கப்பட்ட கிளியாகத்தான் தெரிந்தது. ஏனென்றால் தன் மாமன் தன் அத்தையை நடத்தும் விதத்தை பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். அடிமை என்பது கூட சாதாரண சொல் என்னும் அளவிற்கு கொத்தடிமையாக அல்லவா நடத்தி கொண்டிருக்கிறான். புள்ளத்தாச்சி பிள்ளை என்று கூட பாராமல் நகுலன் சகாதேவன் வயிற்றில் இருக்கும் பொழுது தன் தந்தை அன்னையை எப்படி பார்த்து கொண்டார் என்பதை கண்கூடாக பார்த்தவன் தானே. அன்னையையும் தங்களையும் எப்படி பார்த்து கொண்டார் என்பதை பார்த்தவனுக்கு மாமா அத்தையை நடத்தும் விதம் தவறாகத்தான் பட்டது. ஊர்கூட்டி வளைகாய்ப்பு விமர்சையாக நடந்தது. அங்கு வேலை செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இலவச வேஷ்டி சேலைகள், அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு புது உடைகள், சாப்பாடு என்று கோலாகலமாக இருந்தது.
அத்தனை பேரும் மணிவாணனை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அளவா சென்றார்கள். சும்மா சொல்லக்கூடாது. மருமகளுக்கு வைர வளையல், தங்கத்தினால் செய்யப்பட்ட வைரக்கல் பதித்த ஒட்டியானம் என்று தலை முதல் கால் வரை ஆபரணங்கள் பூட்டி அழகு பார்த்தார். உன் வளகாப்புக்கு இப்படி தாண்டா நடத்தி இருக்கணும். எங்கேயோ ஒரு மூலையில கண்ணாடி வளையலாவது வாங்கி போட்டாரா மாப்பிள்ள? அவ்வளவு நக்கல் இருந்தது அவரின் பேச்சில். இருந்தும் எதற்கும் பதில் கொடுக்காமல் அமைதியாக தான் இருந்தாள் பிரீதா. ஏனென்றால் கணவன் கூறியிருக்கிறானே, இருக்கும் ஒரு வாரமும் எந்த பிரச்சனையும் சண்டை சச்சரவும் இல்லாமல் பொறுத்து போக வேண்டும். இது நம் வீடு அல்ல, நாம் விருந்தாளியாக வந்திருக்கிறோம். நடக்க போவது உன் அண்ணனுடைய மனைவியின் விழா. அதில் எந்த கலவரமோ கஷ்டமோ ஏற்படுத்தாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய்க்கு தாயாக புத்திமதி அல்லவா கூறியிருக்கிறான். அதனால் எதுவும் மறுப்பு பதில் பேசாமல் அமைதியாக சிரித்த முகமாக நின்று நடக்கும் விழாவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு வந்ததிலிருந்து ஒன்றும் பிடிபடவில்லைதான். தடியாக சொத்தை ஆட்டைய போட்டு விடலாம் என்றால் திடீரென்று தங்கையை ஏதோ பழி வாங்குகிறேன், புலி வாங்குகிறேன் என்று அழைத்து கொண்டு வந்திருப்பதும், அதுவும் தங்கைக்கு 5 ஆண் குழந்தை வேறு. 5 பேருக்கும் சொத்தில் பங்கு கொடுத்தால் என்ன ஆவது? என் மனைவிக்கு இப்பொழுதுதான் முதல் குழந்தையே பிறக்கப் போகிறது என்று அவன் கவனம் முழுவதும் சொத்தை பற்றி மட்டுமே இருந்தது. வந்தவர்களை எவ்வளவு சுருக்கமாக விரட்ட முடியுமோ அவ்வளவு நல்லது என்றுதான் பார்த்து கொண்டிருந்தான். எனினும் அர்ஜுனனை பார்க்கும் பொழுது சுத்தமாக பிடிக்காது. ஏனென்றால் அவன் பார்வையே கூறிவிடும் நான் வயதுக்கு மீறிய விவரமானவன் என்பது. அப்படி கடுகு போல கூர்ந்து பார்க்கக்கூடியவன். அதனினும் முக்கியம், அர்ஜுனன் அச்சசல் பாண்டியனின் சாயல். அதனாலேயே அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. தர்மன், பீமன், பிரீதாவின் சாயல்தான். அதனால் அவர்களை பிடிக்கவில்லை என்றும் இல்லை, ரொம்ப பிடித்திருக்கிறது, தூக்கி வைத்து கொஞ்ச வேண்டும் என்றெல்லாமும் தோன்றவில்லை. சகாதேவன் அப்படியே ஸ்ரீகிருஷ்ணாவின் சாயல்தான். இவர்கள் வீட்டு பிள்ளை என்று சொன்னால் சரியாக இருக்கும். அந்த அளவிற்கு தன் தாய்மாமனை உரித்து வைத்து பிறந்திருந்தான் சகாதேவன். நகுலன், பிரீதா ஸ்ரீகிருஷ்ணா கலந்த சாயலில் இருப்பான். ஆனால் சகாதேவன் அப்படியே கிருஷ்ணாவுடன் வெளியே சென்றால் உங்கள் வீட்டு வாரிசா என்று கேட்கும் அளவிற்கு அச்சசலாக இருப்பான். அதை தாண்டி அவன் அப்பொழுதிலிருந்து துரு என்பதால் ஸ்ரீகிருஷ்ணாவின் மனைவியிடம் குட்டி பாப்பா என்று வயிற்றில் கை வைத்து அப்பொழுது இருந்தே பேச ஆரம்பித்து விட்டான் வயிற்றில் இருக்கும் விஜயாவிடம். அதனால் சகாதேவனை ஸ்ரீகிருஷ்ணாவுக்கும் பிடிக்கத்தான் செய்தது. யாரையும் தங்கள் அறைக்குள் அனுமதிக்காதவன் சகாதேவனை மட்டும் அனுமதிப்பான். மனைவியிடம் பேசுவதற்கும் எப்போ பார்த்தாலும் வயிற்றை தொட்டு உள்ளிருக்கும் பாப்பா எனக்கு தான் வேண்டும் என்று உரிமை கொண்டாடும் அவனை அவ்வளவு பிடித்து போயிருந்தது. உள்ளுக்குள்ளே இருப்பது ஆண் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். பெண் குழந்தை என்று பெயர் எடுத்தாலே கத்தி போல் முறைக்கும் ஸ்ரீகிருஷ்ணா சகாதேவன் மட்டும் அது பெண் குழந்தைதான், என் குட்டிமா என்று செல்லம் கொஞ்சும் பொழுது அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். சிரித்து கொண்டு அவன் தலையை தடவி விடுவான். அது என்ன மாயம் என்பதுதான் தெரியவில்லை. அம்பு 33. ஏய் தேவா, இது நம்ம ஊர் மாதிரி இல்லடா. இங்கே போய் எங்க வர்றதுன்னு ஒன்னும் புரியாது. இந்த கோட்டையே அவ்வளோ பெருசா இருக்கும். சும்மா எங்கேயாவது ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்காத. மா, நான் இங்கே போக மாட்டேன். நம்ம ரூம், அதை விட்டா நான் மாமா ரூம்ல தான் இருப்பேன். அத்தை வயிற்றுல பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா நான் பேசினாலே திரும்பி பேசும் தெரியுமா? நான் காது வச்சு கேட்டுட்டு இருக்கேம்மா. குட்டிமா எனக்கு தான், நீங்க யாரும் அவளை வாங்கக்கூடாது. அடே சும்மா இருடா, அது ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு எங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு திரிறான். நீ பாட்டுக்கு உன் கருணாக்க வச்சு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி தொலையாத. உன் வாய் முகூர்த்தம் பொம்பளை பிள்ளை பிறந்துற போது. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது விஜயாவின் அன்னை வயிற்றில் வலியில் கத்தவும் அனைவரும் ஓடி சென்று அவளை தாங்கினார்கள். உடனே அந்த கோட்டையில் மருத்துவரை வரவழைக்கப்பட்டு பேறுகாலமும் பார்க்கப்பட்டது. வாசலில் குறுக்கும் நெடுக்குமாக ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு இணையாக நடந்தது வேறு யாரும் இல்லை, தேவன் மட்டும்தான். எப்படியும் பெண் குழந்தை தான் பிறக்கும், அது என் குட்டிமாவாத்தான் இருக்கும் என்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் தேவனின் ஆசையை பொய்க்காமல் அப்படியே பெண் குழந்தை ரோஜா பூ நிறத்தில். அனைவரும் ஸ்ரீகிருஷ்ணாவை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் கையில் ரோஜா குவியலாக கிடைத்திய பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து தேவனின் கையில் கொடுத்து, நீ கேட்ட உன் குட்டிமா கிடைத்து விட்டாள், இவள் இனி உன் பொறுப்பு என்னும் விதமாக கொடுத்தது அத்தனை பேரையும் உள்ளுக்குள்ளே இன்பமாக அதிர வைத்தார்.
அதிர வைத்தார் என்றால் பிரீதாவிற்கு என் மகனின் நிலை என்ன ஆகுமோ என்ற பயம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. உடன் பிறந்தவனை பற்றி தெரியுமே, அதனால் வந்த பயம். தேவனிடம் இயல்பாக காட்டிக்கொண்டவன் பெண் குழந்தையை பெற்றுவிட்டாள் என்று மனைவியின் மீது மட்டும் தீரா கோபத்தில் இருந்தான். அதைவிட பெரிய அடியாக வந்த செய்தி மருத்துவச்சி கூறியது. அவள் இந்த பிரசவத்திற்கே உயிர் பிழைத்தது பெரிய விஷயம் என்றும், ரொம்ப உடம்பு பலவீனமாக இருக்கிறாள், அடுத்த பிரசவம் என்று உண்டானால் கண்டிப்பாக 2இல் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலைமை வந்துவிடும் என்று பெரிய அம்மிக்கல்லாக ஸ்ரீகிருஷ்ணாவின் தலையில் போட்டுவிட்டு சென்று விட்டார். ஏற்கனவே இருந்த கோபம், வெறுப்பு, சொத்து போய்விடுமோ என்ற கலக்கம், இது அத்தனையும் ஒன்று கூடி மனைவி மேல் இருந்த கோபம் அதனால் ஒரு பிடித்தமன்மையை உருவாக்கியது. இனி தனக்கான ஆண் வாரிசு இல்லை என்பது அவனே ஏதோ ஆண்மை இல்லாதது போல் மனது கூற அதில் மேலும் மனதால் கல்லாகி போனான் ஸ்ரீகிருஷ்ணா. 1000 பேர் 1000 சொல்லட்டும், தன் தாய் மாமனை தேவனுக்கு மிகவும் பிடிக்கத்தான் செய்தது. யாரிடமும் முகம் கொடுத்து கூட பார்க்காத மாமன் தன்னிடம் மட்டும் புன்னகை முகமாக பேசுவது அவனுக்கு ஈர்க்கத்தான் செய்தது. பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்க என்று அவனின் குட்டி அத்தையின் கையில் இருக்க, மற்றவர்களோ பிறந்த குழந்தையையும் விஜயாவின் அன்னையும் பார்த்து கொண்டு குசலம் விசாரிக்க, தனியாக மாடியில் சென்று அமர்ந்திருந்த மாமனை தேடி சென்றான் தேவன். என்ன மாமா, சோகமா இருக்கீங்களா? வாடா மருமகனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? இல்ல, குட்டிமா பிறந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? இல்ல குட்டிமாவை எனக்கு தர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா மாமா? நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் மாமா, நீங்க சோகமா இருக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. எல்லோருக்கும் இவனின் கடுகடு முகம் கோபம் என்று பிரதிபலித்தால் தேவனுக்கு மட்டும் அது சோகமாக தெரிந்தது. பக்கத்தில் சென்று ஆறுதல் கூறினான் தன் பிஞ்சு வாய் திறந்து. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் குட்டிமா உனக்கு தான். எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு குட்டி சிங்கம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்கல. நீங்க எப்பயும் என்னதானே குட்டி சிங்கம்னு சொல்லுவீங்க, அதனால தான் உங்களுக்கு இதோ இந்த ஒரே ஒரு குட்டி சிங்கம் போதுன்னு கடவுள் விட்டுட்டாரு போல. நல்லா பேசுறடா என்று தேவனை தூக்கி முத்தம் கொஞ்சி கீழே இறக்கி விட்டவன் முயன்று தன் முகத்தை தேவனுக்காக இயல்பான நிலைக்கு கொண்டு வந்தான். எப்பொழுதும் போல தர்மன் பீமன் இருவருக்கும் ஒற்றுமையாக கைகோர்த்து இங்கும் அங்கும் சுற்றினார்கள். நகுலனோ தேவனின் பின்னாடியே சுற்ற, தேவன் அவன் மாமனின் பின்னாடியும் பிறந்திருக்கும் பிஞ்சு குழந்தையின் பின்னாடியும் சுற்ற, வழக்கம் போல் தாயும் தந்தையும் அவர்கள் கரம் பிடித்த இடம் அல்லவா, அதனால் முன்பு காதலிக்க முடியாத காதலியும் சேர்த்து காதலிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அர்ஜுனனுக்கு தான் எங்கு செல்வது, என்ன செய்வது, யாரிடம் ஒன்றாத நிலை. தருமன் கூப்பிடுவான் தான், தன்னுடன் வந்து விளையாடும்படி அழைப்பான். ஆனால் ஏதோ இங்கே எதுவும் ஒட்டாத பிடித்தமின்மையாகத்தான் இருக்கும் அவனுக்கு. ஒரு நாள் தர்மனுடன் சென்று விளையாடலாம் என்று ஆற்றங்கரை ஒட்டி இருக்கும் மண்டபத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு சிறுமி அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அம்மு, எதுக்கும் அழுகுற? ஏனோ அர்ஜுனுக்கு அந்த குட்டி குழந்தையை பார்த்ததும் இங்கு வந்ததிலிருந்து இருந்த ஒவ்வாமை நீங்கிய உணர்வு. காரணம், அவளும் இவனை போல தனிமையில் அமர்ந்திருந்தாள். மற்றொரு காரணம் அவளின் தோற்றம். அழுக்கு ஆடையும் பரட்ட தலையும் புழுதியில் புரண்ட கால்கள் என்று பார்க்கவே அலங்கோலமாக இருந்தாலும் அர்ஜுனன் கண்ணுக்கு ஏங்கி ஏங்கி அழுகும் அவளின் அழுகை மட்டும்தான் தெரிந்தது. தன் அருகில் வந்து நின்று பேசும் ஆடவனை புரியாது பேந்த முழித்து பார்த்தால் அந்த சிறுமி. விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்று மீண்டும் தன் அணிந்திருக்கும் அந்த ஒற்றை ஆடையை தூக்கி ஒழுகு மூக்கை தொடைத்தது அந்த குட்டி. நாங்க ஜட்டி போடாத பாப்பாவையெல்லாம் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் என்று அங்கு விளையாடு கொண்டிருக்கும் மற்ற சிறுவர்கள் அவளை எள்ளி நகையாடவே அர்ஜுனன் பார்த்த பார்வையில் ஓடியது அந்த வாண்டுகள் கூட்டம். அவர்கள் வேண்டுமென்று இவளை இப்படி வம்பு செய்யவில்லை, வளர்ப்பு அப்படி. அவர்கள் எல்லாம் மேல் ஜாதியாம். சட்டை அணியாமல் வரும் ஆண்கள், ரவிக்கை அணியாமல் வரும் பெண்கள் கீழ் ஜாதி என்று அவர்கள் வீட்டில் பெண்களும் ஆண்களும் எப்படி நடத்துவார்களோ அதையே தான் கற்றுக்கொண்ட இந்த சிறுவர்களும் கூறினார்களே தவிர வேறு எந்த தவறான எண்ணமும் அவர்களிடத்தில் இல்லை.
கோட்டை வீட்டு பேரன் தங்களை முறைக்கவும் நமக்கு எதுக்கு வம்பு என்று பயம் கொண்ட சிறுவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இதெல்லாம் எதுவும் தெரியாமல் தூரத்தில் தர்மனும் பீமனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். தன் சட்டையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அந்த சிறுமிக்கு கண் துடைத்து விட்டான் அர்ஜுனன். உன் பேர் என்ன பாப்பா? அம்மு. அது செல்லம்மா கூப்பிடுறது. உனக்கு வீட்டுல அம்மா ஒரு பேரு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேர் என்னன்னு கேட்டேன். தெரியலையே, அம்மாவும் அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் அம்முன்னு கூப்பிட்டீங்களா, அதனாலதான் நிமிர்ந்து பார்த்தேன் என்றது மழலை மொழியில். உங்க பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுனா? ஆமா, அர்ஜுன். அர்ஜுனா? ஆமா, உனக்கும் இனி அர்ஜுதான். எங்க அம்மா கூட என்னை இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி எனக்கு வேற யாரு கூப்பிட்டாலும் பயங்கர கோபம் வரும். ஆனா நீ குட்டி பொண்ணாக்கியா, உன் மேல எனக்கு கோபமே வரல. நீயும் இனிமேட்டு என்ன அர்ஜுனே கூப்பிடு. ஓ, இத்தனை காலம் தனியாக இந்த மண்டபத்தில் வந்து அமர்ந்த அனைத்து பிள்ளைகளும் விளையாடுவதை ஒதுங்கி நின்று பார்த்தவளுக்கு இன்று அர்ஜுனன் தன்னிடம் வந்து பேசுவது மனமகிழ்ச்சி ஏற்பட உற்சாகமாக தலையாட்டினாள். இவங்க தான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, நீ வீட்டுக்கு போய் டிவி பார்க்க வேண்டியது தானே. சிறுவயது அர்ஜுனனுக்கு அனைவர் வீட்டிலும் தொலைக்காட்சி என்பது கட்டாய பொருள். அதில் ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் தெரியவில்லை. இயல்பாகவே பேசினான். தன் வீட்டில் இருப்பது போல அனைவரும் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்கும் என்று. டிவியா? அப்படின்னா டிவினா என்னன்னு தெரியாதா? அதான் கருப்பு கலர்ல ஒரு பெட்டி மாதிரி இருக்கும்ல, அதுல படம் எல்லாம் வருமே. எனக்கு தெரியாதே. அப்படியா? நான் ஒரு நாள் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு டிவினா என்னன்னு காட்டுறேன். உங்க வீட்டுக்கா? எங்க இருக்கு? இதோ இந்த ஊர்ல ஒரு கோட்டை இருக்குல்ல, அங்கதான். ஐயோ, அங்கயா? ஆமா, ஏன்? அங்கெல்லாம் என்ன உள்ள விட மாட்டாங்களே. ஏன் தெரியலையே. ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சா. அம்மா வயிற்றுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அதனாலதான் வலிக்குதுன்னு யாரையாவது ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டிட்டு வான்னு எங்க அம்மா சொன்னாங்களா. நானும் தேடினேன், எனக்கு யாரையுமே காணோம். அதனால அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த வீட்டுல ஒரு மாமா இருப்பாரு. அந்த மாமா தான் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாரு. அந்த மாமா வந்தாலே அம்மா என்னைய வெளியில போய் விளையாட சொல்லிடும். அதனால அந்த மாமாவை கூப்பிடலான்னு அங்க போனேன். யாருமே உள்ள விடல. அந்த மாமா பார்த்துட்டு வெளியில வந்து என்ன பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மாமா ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டி வந்ததும் எனக்கு அழகா குட்டியா ஒரு பாப்பா பிறந்தாலே. நானும் பாட்டியும் பாப்பாவை குளிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோமா. அப்போ உள்ள இருந்து எங்க அம்மா அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன்னா அந்த மாமா எங்க அம்மாவை அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாமா போனதுக்கு அப்புறம் ஏமா அவரு உன்னை அடிச்சாங்கன்னு கேட்டா, நீ ஏன் கண்ணு அந்த கோட்டைக்குள்ள எல்லாம் போன, அங்கெல்லாம் நம்ம போக கூடாது, நீ குட்டி பிள்ளையா இருக்கிறதுனால ஒன்னு அடிக்க முடியல, அதான் என்ன அடிச்சுட்டு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி அழுதாங்க என்ற சிறுமியின் கதையில் அர்ஜுனனுக்கு புரிந்தது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. எதற்காக மண்டை குழம்பிக் கொள்ள வேண்டும்? எப்படியும் தான் என்ன கேட்டாலும் தாயிடம் நமக்கு பதில் கிடைக்கும் அல்லவா. இந்த விளக்கத்தை தாயிடமே கேட்டுக்கொள்வோம் என்று அர்ஜுனன். சரி அம்மு, நீ பயப்படாத, வீட்டுக்கு போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இப்போ நேரம் ஆச்சு, கிளம்புறேன் என்றவன் யோசனையுடனே வீடு வந்து சேர்ந்தான். இரவு அண்ணன் தம்பிகள் அனைவரும் உறங்கிய பிறகு விட்டத்தையே வெறித்து கொண்டு யோசனையாக படுத்திருந்த அர்ஜுனனின் தலை கோதி என்னவாயிற்று என்று வினவினாள் பிரீதா. ஒரு பக்கம் பாண்டியன் அமர்ந்திருக்க, மறுபக்கம் பிரீதாவின் மடியில் தலை சாய்த்து அந்த சிறுமியை கண்டதிலிருந்து நடந்தது அத்தனையும் ஒன்று விடாமல் கூறி அதற்கு அர்த்தம் என்ன என்று வேறு கேட்டு வைத்தான். கேள்வி கேட்கும் மகனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாத பிரீதா தன் அண்ணனை பற்றி கூற முடியாமல் கலங்கினாள். இருந்தாலும் ஏதோ அவனுக்கு எட்டும் அளவிற்கு சொல்லி சமாளித்தவளுக்கு தன் அண்ணனை கொன்று போடும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. இது எல்லாம் நீங்கள் கட்டி காக்கும் ஜாதி பெருமையும் பண செழுமையுமா? ஒன்னும் இல்லாத ஏழை விட்டு பெண்ணின் வாழ்க்கையை நாசமாக்கி வைத்திருப்பது என்று அந்த நள்ளிரவை எழுந்து கிளம்பி விட்டால் அண்ணனிடம் கேள்வி கேட்டே ஆக வேண்டும் என்று. பாண்டியன் எப்பொழுதும் பிரீதாவின் செய்கைக்கு தடை சொல்லியதே கிடையாது.
நீ என்ன வேண்டுமானாலும் செய், உனக்கு துணையாக நான் இருப்பேன், அவ்வளவே. 5 குழந்தைகளும் நன்கு உறங்குவதை உறுதி செய்து கொண்டு கதவை சாற்றி வைத்துவிட்டு பிரீதாவின் பின்னே பாண்டியனும் நடையை கட்டினான். அண்ணனிடம் இதை பற்றி கேட்க வேண்டும் என்று யோசித்தவளுக்கு தன் அண்ணன் தன்னையே ஊரை விட்டு ஓட ஓட விரட்டியவன் இப்பொழுது 2 பச்சிலம் குழந்தையை வைத்துக் கொண்டு ஆதரவற்ற அந்த பெண்ணின் நிலை என்ன ஆகும்? இங்கு நம் ஊர்களில் அடிக்கடி குடிசைகள் தீப்பற்றி எரிவதும் அதில் இல்லாதோர் இயலாதோரும் சேர்ந்து எரிந்து சாம்பல் ஆகுவதும் வாடிக்கைத்தானே. அதை மறந்து போனால் அந்த பேதை. அம்பு 34. அண்ணா, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பிரீதாவின் பின்னாடி எட்டி பார்த்த ஸ்ரீகிருஷ்ணா அசட்டியாக சிரித்துவிட்டு, தோட்டத்துக்கு போ, வரேன் என்றவன் சட்டை எடுத்து அணிந்து கொண்டு அவர்கள் இருக்கும் இடம் வந்தான். தந்தையிடம் பேச்சு நிறுத்தி பல காலங்கள் ஆகிறது. அதனால் மறுபடியும் பேச வரவில்லை என்பதை விட தோணவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதனால் தொண்டையை செருமிக் கொண்டு அவளை தன் கவனத்திற்கு அழைத்தான். அண்ணனையே கை கட்டி கொண்டு முறைத்து கொண்டிருந்த தங்கையை அவன் ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஓ, முறைக்கிறியா? சரி, நீ முறைச்சு முடிச்சுட்டு வந்த விஷயத்த சொல்றியா? ஆமா, என்ன மட்டும் தனியா வர சொல்லிட்டு நீ மட்டும் உன் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்க. அவ்வளோ பயமா எங்க மேல? இதுக்கு பேரு பயம்னு யார் சொன்னது? என் புருஷனுக்கு தெரியாம என்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை. அதனால அவரையும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் இப்போ உன்கிட்ட கேட்க போற விஷயத்த மதனிக்கு முன்னாடி பேச முடியுமா? அப்படி என்ன பொல்லாத ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட? சொல்லு கேட்போம். ஊர் ஒதுக்குப்புறமா ஒரு மண்டபம் இருக்கே, அது பக்கத்துல நிறைய குடிசைங்க இருக்கே, அதுல ஒரு குடிசை வீட்டுக்கு அடிக்கடி நீ போய் வரதா செய்தி வருது. ஆமா. திடுக்கிட்டு பார்த்தால் அண்ணனை. தவறான பதில் கூறிவிட மாட்டான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள். அவன் ஒற்றை வார்த்தையில் இவளின் நம்பிக்கையை பொடியாக்கி விட்டான். என்னன்னா இப்படி சொல்ற? உன்னையே நம்பி இருக்க மதனி வாழ்க்கை, உங்களுக்காக பிறந்திருக்க நம்ம குட்டிமா. ஏன், அவங்களுக்கு என்ன? ராணி போலதானே வீட்டுல வச்சிருக்கேன். அப்போ அந்த குடிசை வீட்டு பொண்ணு என் காதலி, என் முதல் மனைவி. ஏன், காதலிக்கிறதெல்லாம் உனக்கு மட்டும்தான் சொத்துருமைன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அண்ணா, நீ காதலிச்சது தப்பு இல்லை, ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணாம. இதற்கு மேல் வெளிப்படையாக கேள்வி கேட்க உடல் கூசியது பிரீதாவிற்கு. தங்களுக்கு அன்னை இல்லையே என்ற கலக்கம் வந்து நின்றது முதல் முறை. அன்னை இருந்திருந்தால் ஒரு பெண்ணின் கஷ்டம் கூறியிருப்பாரே. ஒரு தங்கச்சி கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நீ கேட்ட, அதான் சொல்றேன். வயசு வேகத்துல நிறைய பொண்ணுங்க கூட பழகுனேன். அப்படித்தான் அந்த குடிசை வீட்டுக்காரி வீட்டுக்கும் போயிட்டு வந்தது. ஆனா என்னவோ எல்லாரையும் கழுவி விட முடிஞ்ச என்னால அவளை மட்டும் விட்டுட்டு இருக்க முடியல. அப்பா கிட்ட வந்து கேட்டா, சொத்து வேணுமா, நம்ம சாதி சனத்துல நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழி தெரியல. அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னா சொத்து வேணும்ல. அதனால அவகிட்ட போய் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அவ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க, எனக்கு நீங்க என் கூட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அப்பா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட வச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அவ கூட தான் தினமும் வாழற. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை அண்ணன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குடா. ரொம்ப அழகா தப்பு பண்ணிட்டு அதை சரின்னு நல்லாவே சமாளிக்கிற. இப்போ உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு சொத்து வேணான்னு ஓடி போய் இதோ காதலிச்சேங்கிற பேர்ல ஒருத்தனை ராப்பகலா உழைச்சி கொடுத்து காசுல நகை வாங்கி போட்டுக்கிட்டு வந்து ஜொலிக்கிற. ஆனா நான் சொத்து வேணான்னு ஓடி போனா என் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிக்க முடியாது. நான் தான் சம்பாரிச்சாகணும். அந்த கிழமை எத்தனை நாள் இன்னும் இருக்க போறான்? அவன் செத்ததுக்கு அப்புறம் அவளையும் முறைப்படி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இதே வீட்டுல வச்சு ராணியா வாழ வைக்க எனக்கு தெரியும் என்றவன் பிரீதாவின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே செல்ல எத்தனித்தவன் மீண்டும் ஒரு நிமிடம் அதே இடத்தில் நின்று திரும்பி, ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் இந்த ஊருக்காரி தான். நீ பண்ற தப்பெல்லாம் மறைக்க 4 பேர் கூட இருக்கிற மாதிரி இங்க நடக்கிற விஷயத்துல சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க என்றவள் தன்னை பார்த்து கொண்டே இருந்த அண்ணனை முறைத்து கொண்டே அவனுக்கு முந்தி உள்ளே சென்றாள். அறைக்கு வந்தவள் வேகமாக துணிகளை அந்த நேரத்தில் எடுத்து வைத்தாள். தேவிமா, என்ன பண்ற? என்னங்க, நம்ம நாளைக்கே இங்க இருந்து கிளம்பலாம்.
உன்னோட எந்த முடிவுக்கும் நான் எப்பயும் தடை சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியாத்தான் இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுதுடா. அவன் பேசுனத நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நம்ம இப்ப உங்க வீட்டு விசேஷத்திற்கு உங்க அப்பா கேட்டுக்கிட்டது பேத்திக்கு பேர் வைக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்கு பேத்திக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்ப சொல்லியிருக்காங்க. நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த நேரத்துல டிக்கெட் புக் போட்டு முடிவு பண்ணியிருக்க. ஆனா இப்போ திடீர்னு எடுத்தடுப்புலயே நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா ஏன் என்னன்னு கேட்பாங்க. நீ நடக்கும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது வரும். அப்போ அது உங்க அண்ணனுக்கு பகையா முடியும். இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்புன்னு ஆயிடுச்சுன்னா 24 மணி நேரமும் அந்த பொண்ணை நம்மளால பாத்துக்க முடியாது. உங்க அப்பா நம்மளையே என்ன பண்ண பார்த்தாருன்னு வழியில எத்தனை பஸ் எத்தனை லாரியை தாண்டி நம்ம சிங்கப்பூர் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்துல அவசரமா முடிவு எடுக்காத. நம்ம வந்ததுல இருந்து உங்க அண்ணன் உங்ககிட்ட எதுவுமே பேசல தானே. அவருக்கு பிடிக்கலன்னு இப்போ உனக்கு பிடிக்கலன்னு நினைச்சுக்கோ. நீ அவர் கூட பேசாம இரு. இந்த விஷயத்த பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பிடுவோம். அப்போ என் அர்ஜுனன் கவலைப்பட்டானே, அந்த பொண்ணோட நிலைமை லூசாடி நீ. அர்ஜுனும் குழந்தை, அந்த பொண்ணும் குழந்தை. அவங்களுக்கு என்ன தெரியும்? கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற குடிசையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யற மாதிரி போய் செஞ்சு அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு நம்ம கூட வர சொல்லி ஏதாவது கேட்டு பார்ப்போம். புத்திசாலி பிள்ளையா இருந்தா பொழைச்சுக்கும். வந்ததுன்னா கூட்டிட்டு போய் அதுக்கான மறுவாழ்வு கொடுப்போம். புருஷன் பொண்டாட்டி குடும்பம் மட்டும்தான் வாழ்க்கையா என்ன? எனக்கு மற்ற 4 பசங்களை பத்தி கூட கவலை இல்லை. அர்ஜுனனுக்கு எல்லாமே தெரியுது. அவன் ஒரு கெட்ட அட்மாஸ்பியர்ல வளர்ந்துடுவானோ, அவன் மனநிலை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்குங்க. நான் எல்லா நேரமும் ரொம்ப அறிவாளியா புத்திசாலியா பேசுற. ஆனா உன் குழந்தைங்கன்னு வந்தா மட்டும் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற. பேர் வைக்கிற நிகழ்ச்சி எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? 20 நாளுக்குள்ள பண்ணிடுவாங்கல்ல. இந்த 20 நாள்ல அர்ஜுன் ஏதாவது கத்துக்குவானா என்ன? என்னதான் வெளி உலகத்தை பார்த்து கத்துக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அப்பா அம்மாவோட ரத்தம்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு நம்ம அர்ஜுன் மனசுல எதுவும் பதிஞ்சு போகாது. அவன் அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உன் கூடையே வச்சு பார்த்துக்கோ. அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? நீ ரொம்ப யோசிக்கிறன்னு தோணுது தேவி. இல்ல, எனக்குமே தோணுதுங்க. இங்க வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. இப்படிதான் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு உங்களுக்கோ இல்ல பிள்ளைங்களுக்கோ ஏதாவது ஆகிடுமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏண்டா இங்க வந்தோன்னு கடுப்பா இருக்குங்க. இந்த 1 மாசம் முடிச்சுட்டு எப்ப ஊருக்கு கிளம்புவோமோ அப்பதான் நிம்மதி. ஹஹா தேவிமா, இது உன் பிறந்த வீடுடா. என் கூட கல்யாணம் ஆகி வர வரைக்கும் நீ இங்க தானடா இருந்த. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு அங்க சிங்கப்பூர்ல எந்த சுடு சொல்லும் கோவ வார்த்தையும் பேச்சும் அடிதடி சண்டை எதுவுமே பார்க்காம அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க ஒரே அடிதடி குத்து ரத்தம் ஏழ்மை கஷ்டம் ஒடுக்குமுறை இதெல்லாம் பார்க்கும்போது உனக்குள்ள பொங்கி வர தோணுது. நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கான்னு நினைச்சுக்கோ. கண்டும் காணாம அமைதியா இருந்துட்டு கிளம்பிடலாம் என்ற பாண்டியன் பிரீதா தேவியின் நெற்றியில் இதழ் பதித்து தன் கைவளைவில் வைத்து கொண்டே உறங்கினான். கணவரின் கையணைப்பும் நிம்மதியாக உறங்கிய பிரீதா கவனிக்காமல் விட்டது 2. ஒன்று, அர்ஜுனனும் தர்மனும் இவர்கள் எழுந்து வெளியே செல்லும் பொழுது உறக்கத்தை துளைத்து இவர்கள் பின்னே சென்று இவர்கள் பேசுவதை அத்தனையும் கேட்டுவிட்டு பிறகு இவர்கள் வரும் பொழுது அசப்பு தெரியாமல் கண்ணை மூடி படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், இதையெல்லாம் விட அதிகபட்ச பெரிய உண்மை, மாடியிலிருந்து இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை ஸ்ரீகிருஷ்ணாவின் மனைவி நின்று பார்த்து கொண்டே இருந்தாள் என்பதும் அதையும் தாண்டி பிரீதா பேசிவிட்டு சென்றதும் அங்கு இருந்த கடப்பாக்கல்லில் அமர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா தன் கைபேசியில் இருந்த ஒரு புகைப்படத்தை ஆசையாக வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் என்பதையும், கண்ணீரை துடைத்து கொண்டு படுக்கையில் வந்து விழுந்த ஸ்ரீகிருஷ்ணாவின் மனைவிக்கு திடீரென்று வலிப்பு வர ஆரம்பித்தது. குழந்தையின் இடைவிடாத அழுகை சத்தத்தில் அடித்து பிடித்து எழுந்த பிரீதா அண்ணனின் அறைக்கு ஓட முற்படும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணாவும் தன்னுடைய கைபேசியை எடுத்து வைத்துவிட்டு அவனும் ஓடினான். அவர்கள் பார்த்தது வாயில் நுரை தப்பி கண்மொழி எல்லாம் மேலே சொருக தலை சாய்த்து படுத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணாவின் மனைவியையும் பாலுக்காக ஏங்கி அன்னையை தன் பிஞ்சு பாதம் வைத்து உதைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த அந்த பச்சிளம் குழந்தையையும் தான்.
பார்ப்பவர் யாரையும் ஒரு நிமிடம் கண்கலங்க வைத்தது அந்த நிகழ்வு. மதனி என்று ஓடிச் சென்ற பிரீதா அவளின் கழுத்தை தூக்கி தனக்கு தெரிந்த மருத்துவத்தின் மூலம் அவளின் நாடியை பிடித்து இதயத்தில் காது வைத்து கேட்க, துடிப்பு அனைத்தும் இருக்கிறது, சற்று மயக்கம்தான் வந்திருக்கும் போல என்று துரிதமாக தன் கணவனை அழைத்து வண்டியை பூட்டி மருத்துவமனைக்கு விரைந்தாள். கூடவே பாலுக்கு அழுவும் குழந்தையும் தூக்கி கொண்டு வரும்படி சொல்லிவிட்டாள். பெரியவர்கள் மட்டும் மருத்துவமனைக்கு சென்றிருக்க 5 சிறுவர்கள் வீட்டில் தான் இருந்தார்கள். இவர்கள் உறங்குகிறார்கள் என்று வீட்டு பணியாட்களிடம் பார்த்துக்க கூறிவிட்டு தான் சென்றார்கள். ஆனால் இதில் கொட்ட கொட்ட கண்ணை முழித்து கொண்டு இங்கு நடக்கும் சம்பவங்களை எல்லாம் மனதில் அசை போட்டு கொண்டிருப்பது தர்மனும் அர்ஜுனனும் தான். இவர்கள் இருவரும் கூட எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழித்திருப்பதையும் ஒருத்தருக்கொருத்தர் தெரியப்படுத்தி கொள்ளவில்லை. கண்ணை மூடி படுத்து உறங்குவது போலவே படுத்திருந்தார்கள். அந்த பிஞ்சு மனதில் அப்படி என்னதான் யோசனையோ. அம்பு 35. நான் விளையாட போகணும். அர்ஜுனன் தம்பி, உங்க அம்மா சொல்லிட்டு தான்ப்பா போயிருக்காங்க. எங்கேயும் உங்களை வெளியில விட வேணான்னு, வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். காலை பொழுது விடிந்து விடியாமல் இரவு முழுக்க தூங்காமல் இருந்தவன் விடிந்ததும் விடியாமலும் காலையில் எழுந்தது விளையாட்ட செல்ல வெளியே போக வேண்டும் என்று அன்னை காவலுக்கு வைத்திருந்த வீட்டில் வேலை செய்யும் ஆட்களை தான் கேட்டுக்கொண்டு நின்றான். தர்மன் விடிந்துதான் உறங்கி இருப்பான் போலும். அனைவரும் நல்ல உறக்கத்தில் இருக்க இவன் மட்டும் வெளியே செல்ல கிளம்பி நின்றான். ஹலோ மாம், நான் விளையாட வெளியில போகணும் மாம். இல்ல அர்ஜுன், அம்மா வந்ததும் வெளியில போலாமே. அத்தைக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். குட்டி பாப்பா வேற ரொம்ப அழுதுட்டே இருக்கா. நாங்க வர லேட் ஆகும். நீ இருந்தா தானே வீட்டை பார்த்துக்க முடியும். நாங்க 5 பேரும் தான் விளையாட போறோம். எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. நீங்க வீட்டுக்கு வந்ததும் யாரையாவது விட்டு சொல்லுங்க, நாங்க வந்துடுவோம். அடி வாங்குவடா நீ. உன் வயசுக்கு மீறி நடந்துகிட்டு இருக்கா. உனக்கு என்ன பண்ணணும், நீ எங்க பாதுகாப்பா இருப்பன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? அண்ணனை தம்பி எல்லாம் அங்கதானே இருக்காங்க. உன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணல. மா ப்ளீஸ். சாப்பாட்டுக்கு என்ன தம்பி பண்ணுவ? நாங்க வரதுக்கு ஈவினிங் மேல ஆயிடும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே சாப்பிடுமா இல்லையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்மா, எனக்கு தெரியும் எங்களை பார்த்துக்க என்று அந்த பிஞ்சு வயதில் நிலையாக நின்று வாதாடும் மகனை என்னத்தான் செய்வது? ஒன்றும் புரியவில்லை. இங்கு கண்முழிக்காமல் படுத்திருக்கும் தன்னுடைய மதனியை கவனிப்பதா, இல்லை பாலுக்காக அவ்வப்போது அழுது கொண்டிருக்கும் பிறந்த பிஞ்சு குழந்தையை கவனிப்பதா, இல்லை இப்படி படுத்தி எடுக்கும் தன் மகனை கவனிப்பதா என்று புரியாத பிரீதா, எப்படியும் அது நம்ம ஊரு, நம்மள மீறி எதுவும் நடக்காது என்கின்ற தைரியத்தில் அவனை விளையாட செல்லும்படியும், நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், உங்களுக்கு துணையாக ஒரு மாமாவை அனுப்பி வைப்பேன், அவரிடம் அலைபேசியில் கேட்டுக்கொள்வேன் என்று கூறி வைத்து விட்டாள். அதன்படி தம்பிகள் முழிக்கும் வரை நேரத்தை ஓட்டிவிட்டு பின்பு காலை உணவை சாப்பிட்ட அர்ஜுன் தங்களுக்கு மத்திய உணவு பெரிதாக டிஃபன் பாக்ஸில் கட்டி தரும்படி கேட்டுக்கொண்டான். விளையாட செல்லும் இடத்திலேயே வைத்து நாங்கள் சாப்பிட்டு விட்டு மாலை வருகிறோம், அன்னையிடம்தான் அனுமதி வாங்கிவிட்டதாகவும் கூறியதால் அவர்களால் மறுத்து பேச முடியவில்லை. உற்சாகமாக கிளம்பிய அர்ஜுனன் ஒரு பையில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் தலைக்கு வைக்கும் தேங்காய் எண்ணெய், சீப்பு, கூடவே சின்னதாக கல் போட்டு, அந்த சின்ன கல் போட்டு பெரியதாக சிவப்பு பொட்டு வைத்து அதற்கு கீழ் ஒட்டும்படி பிரீதா வைப்பாள். அந்த பொட்டை தான் யாருக்கும் தெரியாமல் சுட்டு கொண்டு செல்கிறான் அர்ஜுனன். 4-5 கைக்குட்டைகளையும் தோட்டத்தில் பறித்த பூ அது குத்துவதற்கு என்று பின், அது மட்டுமில்லாமல் அன்னை வைத்திருக்கும் அலங்கார பொருட்களிலிருந்து பின்னலில் மாட்டும் 4-5 கருப்பு பேண்டுகள் என்று அத்தனையும் ஒரு பையில் போட்டு கொண்டவன் உணவையும் வாங்கி கொண்டு பெரிதாக வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை தூக்கி கொண்டு அத்தனையும் சுமக்க முடியாமல் சுமந்து ஓடினான் அந்த மண்டபத்திற்கு. இவன் செய்கை அனைத்தும் ஒன்றும் புரியவில்லை மற்ற நால்வருக்கும். அன்னை அர்ஜுனனின் பாதுகாப்பில் தங்களை விட்டிருக்கிறார். அவன் கூடவே இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். இது மட்டும்தான் மீதி நால்வரின் எண்ணமாக இருந்தது. அந்த மண்டபத்தின் கல்லின் பிஞ்சு பாதங்களை ஆட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுனனின் அம்மு. அம்மு இன்று பூத்த மலராக முகம் மலர நிமிர்ந்து பார்த்தாள். அஜ்ஜு, உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாரு என்றவன் அவள் முன் கடை பிறப்பினான் தான் கொண்டு வந்த பொருட்களை. ஐ, இவ்வளவு எனக்கா?
எனக்கா? பின்ன எனக்கு இருக்கிற இந்த கிராஃப் முடிக்கு குடுமி போட்டுட்டா இருக்க முடியும்? ஹஹா, கிலுக்கி சிரித்தது மழலை. அம்மு, நீ சிரிச்சா அழகா இருக்க என்று அவள் கண்ணம் கிள்ளி கொஞ்சினான். தூரத்தில் தன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் விளையாடுவதை கவனித்துக் கொண்டே அந்த படிகளுக்கு மேல் படியில் ஏறி அமர்ந்த அர்ஜுனன் எண்ணெயை வைத்து அவளின் தலைக்கு அழுத்த தேய்த்து விட்டு தான் கொண்டு வந்த சீப்பில் தனக்கு தெரிந்த மட்டும் 2 ஆப்பிள் குடுமியை உச்சியில் போட்டுவிட்டு பிறகு அந்த மண்டபத்தை ஒட்டி இருக்கும் பைப்பிற்கு அழைத்து சென்று கை கால் முகம் அனைத்தும் கழுவ வைத்து தன்னுடைய கைக்குட்டையால் அவளின் முகத்தை துடைத்து நெற்றியில் வட்டக்கல் பொட்டு வைத்து பிறகு தான் கொண்டு வந்த உணவை அவளுக்கு தன் கையாலேயே ஒவ்வொரு கவலமாக எடுத்து கொடுக்க ஏதோ இன்றுதான் தீபாவளி தன் பிறந்த நாள் போல கோலாகலமாக அந்த சிறுமி அத்தனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். அஜு, இங்கே பாரேன். தன்னுடைய குட்டி உடைகளை தூக்கி வெகுளியாக காட்டி சிரிக்கும் அவளை கடிந்து கொள்ள முடியாமல், என்ன அம்மு இது, ட்ரெஸ் மேலெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்க கூடாது, கீழே போடு. ஏன் அஜு திட்டுற? நேத்தி அந்த பசங்க எல்லாம் நான் ஜட்டி போடலன்னு கிண்டல் பண்ணாங்கல்ல, அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் நீ அப்படியே எந்திரிச்சு அவசர அவசரமா ஓடுற, இனிமே நீ எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியில கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் ஜட்டி போட்டு இருக்கேன்னு உன்கிட்ட காமிச்சேன். என் அழகு அம்மு, அப்படி இல்லடா, யாருக்கிட்டையும் இப்படி எல்லாம் எடுத்து காட்டக்கூடாது. நீ பாதி நேரம் இங்க தனியா தானே இருக்கிற, இங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. நம்ம தான் நம்மள கவனமா பார்த்துக்கணும் என்றவன் சில விஷயங்களை அவளுக்கு சொல்லியும் கொடுத்தான். மதியம் அனைவரும் ஒன்றாகவே உண்டார்கள். பெரிதாக அம்முவை யாரும் கணக்கில் கொள்ளவில்லை. காரணம், அர்ஜுனன் செய்கிறான் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும். அர்ஜுனனுக்காக அந்த பெண்ணை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு பெண் இருப்பதையே அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் எப்பொழுதும் போல இவர்களுக்குள்ளே சிரித்து பேசிக் கொண்டார்கள். மீண்டும் அவரவர் விளையாட்டு தொடர்ந்தது. மாலை 4 மணி போல இவர்களின் பாதுகாப்பாக வந்திருந்தவன் வந்து, அம்மா அப்பா மருத்துவமனையிலிருந்து வந்து விட்டார்கள், உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று கூறவே அம்முவிடம் 1000 பத்திரங்களை சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு செல்லும் வரை அங்கேயே இருந்து பார்த்துவிட்டு பின்பு வீட்டிற்கு கிளம்பினான். டேய், அப்படியே உள்ள எங்கடா வரீங்க, போய் குளிச்சுட்டு வாங்கடா. அன்னையின் குரல் வாசல் வரை வர வேறு உடம்பெல்லாம் சகதியாகவும் மணல்கள் அப்பிக்கொண்டும் காலையிலிருந்து விளையாடிய விளையாட்டின் உபயத்தால் உடம்பில் தூசி படிந்திருந்தது. ஐவரும் ஓடி சென்று கொல்லையில் இருக்கும் தண்ணீர் தொட்டியில் குளித்துவிட்டு மாற்று உடை மாட்டி கொண்டு வந்தார்கள். அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, அவங்க ரூம்ல இருக்காங்க. மாமாவும் குட்டிமாவும் எங்க? நான் இன்னைக்கு காலையில இருந்து 2 பேரையும் பார்க்கவே இல்லைம்மா, நான் போய் பார்க்கட்டா? கேட்டது தேவன்தான். பாப்பா ரூம்ல தான் அத்தை கூட இருக்கா, போய் பாரு. மாமா வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க, எங்க என்னன்னு அத்தை கிட்ட கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. மாமா வீட்டுக்கு வந்ததும் உன்னை வந்து பாப்பாங்க. பிரீதா கூறவும் சந்தோஷமாக மண்டையை ஆட்ட நகுலனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் குட்டிமாவை பார்க்க சென்று விட்டான் தேவன். ஏய் பெறாண்டீங்களா? அறையிலிருந்து மணிவாணனின் குரல். இதோ வரம் தாத்தா என்று தர்மன் போக அவன் வாளை பிடித்து கொண்டே பீமனும் ஓடினான். இப்பொழுது ஹால் சோபாவில் அர்ஜுனன் பிரீதா மட்டும்தான். நிஜமாவே மாமா வேலையாதான் வெளியில போயிருக்காராமா? ஆமாண்டா. ஏன்? இன்னைக்கு அம்மு மண்டபத்துல தான் உக்காந்துருந்தா. மாமா அவங்க வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மாவை வெளியில போக சொல்லுவாங்களாம். இன்னைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்மு என் கூட தான் இருந்தா, விளையாடிட்டு இருந்தா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் கிளம்பும் போது வீட்டுக்கு போனா. உடனே மறுபடியும் வந்து வாசல்ல உட்காந்துட்டா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான்மா நான் வீட்டுக்கு வந்தேன். அர்ஜுன், உன் வயசுக்கு உண்டான வேலையை தான் நீ பாக்குறியா? மாமா எங்க போனா உனக்கு என்ன, என்ன பண்ணா உனக்கு என்ன? உனக்கு அந்த பாப்பா கூட விளையாடணும்னு ஆசை இருந்தா இங்க இருக்கிற வரைக்கும் போய் விளையாடு. அதுக்கு மேல அதை தாண்டி தோண்டி துருவி எந்த விஷயமும் கேட்காத. பெரியவங்க எல்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏமா வயசுக்கு மீறி நடந்துக்க போறேன் என்றவன் எழுந்து அறைக்கு சென்றான். தன் மகன் கேட்ட கேள்வியில் பேய் அடித்தது போல் உறைந்திருந்தவளுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் சில மருந்துகளை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த பாண்டியனுக்கு அர்ஜுனன் ஏதோ கூறிவிட்டு போவதும் அதற்காக இவள் கலங்கி அமர்ந்திருப்பதும் தெரிய மனைவி அருகில் வந்தான். தேவிமா, என்னடா என்னமோ மாதிரி உட்கார்ந்திருக்க?
ரொம்ப தலைவலியா இருக்குங்க. அர்ஜுனோட போக்கும் பேச்சும் நாளுக்கு நாள் வித்தியாசமா இருக்கு என்ற அவள் தங்களுக்குள் நடந்த உரையாடலை அப்படியே ஒன்று விடாமல் கணவனிடம் ஒப்பித்தாள். இதுல இன்னொரு துயரம் என்னன்னா, மதனிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. பாப்பாவை பாத்துக்கிறதுக்காவது ஒரு ஆள் வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து இங்க இருக்க வைக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. டீ போட போறேன், உனக்கு வேணுமா? பா, பின்ன என்னடி, அவன் சின்ன பையன், தெரியாம நடந்துக்கிறான். உங்க அண்ணன் தெரிஞ்சும் தெரியாதது போல நடிக்கிறானா? நீ அதுக்கு மேல பண்றடி. உனக்கு அர்ஜுனை வலிக்கு கொண்டு வர தெரியலையா? அந்த பிள்ளையும் அர்ஜுன் கூட சேர்ந்து நீ கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ, குட்டி பாப்பா தானே, அதனால என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோ. அந்த பொண்ணு சிரிச்சா அர்ஜுனன் எல்லாத்தையும் மறந்துட்டு கம்முன்னு இருப்பான். அவன் முதல்ல பாக்குற ஏழ்மை அந்த பொண்ணு தானேடி. இவ்வளவு நாள் அவன் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு போட்டுக்க சரியா துணி இல்லாத அந்த பொண்ணை இவன் மனசுல பதிஞ்சு போய் ரொம்ப யோசிக்கிறான். அவனை யோசிக்க விடாம இங்க இருக்கிற வரைக்கும் அவனை சந்தோஷமா வச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் வேற எதையும் கவனிக்க மாட்டான்டி. பாண்டியன் கூறிவிட்டு அடுப்படிக்குள் சென்று இருவருக்கும் டீ கலக்க என்று சென்று விட்டான். அவன் சென்றதும் அவன் முதுகையே வெறித்து கொண்டிருந்த பிரீத்தாவுக்கு மண்டையில் பல்பு எரிய முதல் வேலையாக நாளைக்கு அந்த குடிசைக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு துணிகள் கொடுத்து சாப்பாடு போட்டு விட வேண்டும் என்றுதான் தோன்றியது. முக்கியமாக அதற்கு அர்ஜுனனை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று. இங்கு மணிவாணன் அறையில் தர்மன் பீமனிடம் அந்த கிழவன் போட்டு வாங்கி கொண்டிருக்கிறான். இவர்களின் பாதுகாப்பிற்காக ஒரு ஆளை மட்டும் அங்கேயே நிறுத்தி வைத்துவிட்டு காலையில் முதல் மாலை வரை மண்டபத்தில் விளையாடும் தன் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள ஆள் நியமித்திருந்தாள் பிரீத்தா. ஆனால் அது மணிவாணனின் கைக்கூலி. குடிசை வீட்டு குழந்தைகளுடன் இவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டு சிரித்து விளையாடி உணவு உண்டதும் அர்ஜுனன் அந்த சிறுமிக்கு பார்த்து பார்த்து செய்ததும் இது எல்லாம் தாண்டி முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணா அந்த குடிசை வீட்டுக்கு வந்து போகிறார் போலும் என்பதையும் போட்டு உடைத்திருந்தான் அந்த கைக்கூலி. இவர்களுக்கு பெரும்பாலும் அந்த மண்டபத்தின் அருகே இருக்கும் குடிசைகளுக்கு செல்வதற்கு அவசியம் ஏற்படுவதில்லை. அதனால் அவர்கள் இதை கவனித்ததில்லை. இன்று இந்த 5 குழந்தைகளை பார்க்க நியமிக்கப்பட்டதனால் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த காட்சியெல்லாம் கண்ணுக்கு பட அவன் மணிவாணன் விசுவாசியானதால் வந்து அத்தனையும் ஒப்பித்து விட்டு சென்றான். சுபத்ரா யாரு, விஜயா யாரு, அர்ஜுனன் ஏன் தர்மன் மேல இவ்வளோ கோபமா இருக்கான், இவங்க சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கிறத பத்தியான ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது தொடர்ந்து கேட்பதற்கு கெவின் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.